Damn it. Auntie, what is this? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மாப்ள? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நான் அனுப்பிச்ச அந்த பொக்கே உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போயிடுச்சா? எதுக்கு சந்தோஷ் இப்படி கத்துறீங்க? பாரு, நான் அனுப்பிச்ச அந்த பொக்கே ஏதோ குப்பையில போற மாதிரி இங்க தூக்கி போட்டுருக்காங்க. It's a great insult for me. மாப்ள, இது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு போய் எதுங்க சின்ன விஷயம்? நான் அனுப்பிச்ச அந்த பொக்கையை தூக்கி குப்பையில போறது என்னையே தூக்கி தெருவுல போற மாதிரி. இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது. I can't tolerate. நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. மாப்ள. 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 என்ன மாப்ள இது? என்ன மாப்ள உள்ள வந்துட்டீங்க? நான் இன்டர்நெட் போய் ஃபாரின்ல இருக்க என் ஃப்ரெண்டோட சாட் பண்ண போறேன். Hell with your bloody function. மாப்ள, இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? நீங்க இல்லாம எப்படி ஃபங்க்ஷன் நடத்துறது? தயவுசெய்து வாங்க. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் நான் எப்படிங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றது? மாப்ள, என்னன்னே புரியல. அதை என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்படி ஓரமா வச்சேன். என்ன கூட தான் எப்படி டீல் பண்றது தெரியாம ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்ல அந்த பொக்கையோட நிலைமை தான் எனக்கும். ஒண்ணுமே விளங்கல மாப்ள. விளங்கலையா? விளங்குற மாதிரி தெளிவா சொல்றேன். இப்ப நான் கொண்டு வந்து கொடுத்த பாருங்க ஒரு பொக்கே. அந்த லெவல்ல தான் என்ன இந்த வீட்ல நீங்க வச்சிருக்கீங்க. சோ நான் ஃபங்க்ஷனுக்கு வரல. இத பாருங்க, நான் படிக்காதவ, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க. ஆமா மாப்ள, அம்மாக்கு இதை பத்தியெல்லாம் தெரியாது. ஓஹோ, உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாங்க ஃபங்க்ஷன் போலாம். மாப்ள, நீங்க வராட்டி நானும் போக மாட்டேன். என்ன சந்தோஷம் இது? எல்லாரும் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. ஆமாங்க, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வரேன். அந்த பைக் சாவியை கொடு. எதுக்கு பைக்ல வர போறீங்க? ஆமா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மாப்ள, வராம மட்டும் இருந்துடாதீங்க. இல்ல நான் வந்துருவேன். வரேன். வா நிர்மலா. மாணிக்கம், கிளவிய கூப்பிட மறந்துட்டியப்பா. ஆமாமா. நீ ஆட்டோ எடுத்துட்டு போய் கையோட கிளவிய கூட்டிட்டு வா. ஏமா கிளவி அப்படி திட்டுற? இப்ப மட்டும் கூட்டிட்டு வர சொல்ற? உனக்கு என்னடி தெரியும்? இன்னைக்கு நாம ஓரளவுக்கு நல்லா இருக்கோம். அன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருந்தப்போ நம்ம கூட இருந்தது அந்த பொம்பளை தான். அது நமக்கு எவ்வளவு உதவி ஒத்தாசெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு திட்டினாலும் அது ஏன் மனசுலயும் தங்காது. அது அந்த கிளவியும் பெருசுப்படுத்திக்காது. உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் புரியவே இல்ல. அது உனக்கு புரியாது. நான் கை நீட்டி அடிச்சா கூட அது அந்த கிளவி அவமானமா நினைக்காது. அந்த கிளவி என்னதான் என்ன பேசினாலும் அது எனக்கு உரைக்காது. கிளவி இல்லாம எந்த நல்லது கெட்டதும் நம்ம வீட்டுல நடக்க கூடாது. மாணிக்கம், நீ போய் கூட்டிட்டு வா. நான் ஒன்று செய்வோம். நீங்களும் நானும் நிர்மலாவும் இந்த ஆட்டோல போவோம். உங்களை கடையில் இறக்கி விட்டுட்டு நான் போய் கிளவி கூட்டு வந்தேன். அப்ப செல்வமும் உன் பொண்டாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆட்டோல வரட்டும். நீ அதுல சரிங்க. வாங்கம்மா. மாணிக்கம், ஒரு நிமிஷம். இத பாரு, போன தடவை கடை திறக்கும் போது உன் பொண்டாட்டி ஆள் ஆளுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்கல்ல. இனிமே அந்த மாதிரி நடந்துக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், புரியுதா? அப்புறம் தலை மேல உக்காந்துக்கிட்டு ஆடுவா. என்னம்மா? ஒன்றும் இல்லை. நீயும் சரவும் அந்த ஆட்டோல வாங்க. நான் அம்மா எல்லாம் இதில் வரோம். சரி, நீங்கள் ஏறுங்க முதல்ல. போலாம்ப்பா. செல்வம், போற வழியில ஒரே ஒரு நிமிஷம் விஜயை பார்த்துட்டு வந்துடலாமா? உங்க அண்ணனுக்கும் அம்மாவுக்கு இது தெரிய வேண்டாம் செல்வம். அப்படி இல்லை, போனா சட்டுப்புட்டுன்னு கிளம்பணும். ஏன்னா காலையில நிலைமை சரியில்லை. போற வழி தானே, சட்டுப்புட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். சரி, வாங்க. வண்டி எடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவோம். வாங்க. வாங்க 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 வாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? கோபி இல்ல? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எங்க கிளம்பிட்டீங்க? உள்ள வாங்க. அதுக்குள்ள முக்கியமா ஒருத்தரை பார்க்கணும், அதான். சரி, போயிட்டு வாங்க. கோபி,
நான் கொஞ்சம் வெளியே போட்டு வந்துட்டுமா? போயிட்டு வாங்கப்பா. விஜய் எங்க? விஜய் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்கு. வாங்க. உட்காருங்க. கோபி, அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க மாமியாரை சத்தம் போட்டு பேசினது எனக்கு பெரிய பாதிப்பாயிடுச்சு கோபி. அவங்கள நான் தானே சத்தம் போட்டேன். இதுல உங்களுக்கு என்ன பாதிப்பு? அந்த கோவத்தால தான் என்னையும் விஜயும் போன்ல கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப அவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அதனாலதான் கடை திறப்பு விழாவுக்கு கூட உங்களை கூப்பிடல. இப்ப கூட என் மாமியாருக்கு தெரியாம தான் போற வழியில விஜயை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்றேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. நீ தேவைக்கு அதிகமா நீங்க உங்க மாமியாருக்கு பயப்படுறீங்க. இல்ல கோபி, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களால நானும் விஜயும் பிரிஞ்சிட்டோன்னா அத என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி அத்தைக்கு ஃபோன் பண்ணி, அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அத மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா. அதாவது உங்க மாமியார் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஒரு விதத்துல அப்படிதான். உங்க பேச்சால நானும் விஜயும் பேசாம இருந்தோம்னா, என் கோபி எனக்காக அது கூட செய்ய மாட்டீங்களா? நிச்சயமா மன்னிப்பு கேட்க மாட்டேங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு. அவங்க பண்ண தப்ப நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன மரியாதை இல்லாம பேசினாங்க. நானும் அதே பாணியில அவங்களுக்கு திருப்பி பதில சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. அந்த அம்மா என்ன வேணாலும் பேசும், அது பேசலாம் கேட்டு சும்மா நிக்கணுமா? அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்லைங்க. அக்கா, விஜய் எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இங்க பாருங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்களும் விஜயும் இனிமே பேசிக்க முடியாதான்னு சொல்லி பயப்படுறீங்க. அதுல உள்ள நியாயம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு தப்பு செய்யாத நானு அந்த அம்மா கிட்ட எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லார்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே சொன்னாலும் கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதே இது விஜய் சொல்லட்டும், நான் உடனே வந்து அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னது கோபி, விஜய் சொன்னா மட்டும் என் மாமியார் பேசினது இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி இல்லைங்க. எந்த ஒரு பொண்டாட்டியுமே தன்னோட புருஷன் போய் இன்னொருத்தட்ட தாழ்ந்து போறத விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு தைரியத்துல தான் விஜய் மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமேன்னு சொன்னேன். விஜய் மன்னிப்பு கேட்க சொல்லுமா? சரிங்க, அப்படியே விஜய் மன்னிப்பு கேட்க சொல்லட்டும். அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு என் பொண்டாட்டி தாங்க முக்கியம். அது என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கரெக்டா விஜய்? சரி, கார்மெண்ட்ஸ்க்கு டைம் ஆச்சு. 2 பேரும் பேசிட்டுங்க. வரேன் விஜய். விஜய், நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? உன் வீட்டுக்காரர் உனக்காக ரொம்ப பெரிய மனசு வச்சிருக்காரு. விஜய், இங்க வா, உட்காரு. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, அந்த அயோகி மறுபடியும் வந்துட்டாங்கக்கா. யாரு? அவன்தான்க்கா. அவனா? அந்த இளங்கோவா? ஆமாக்கா, அவன் வீடு வரைக்கும் வந்துட்டான்க்கா. அடிக்கடி போன் பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான்க்கா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. இப்போதான்க்கா நான் அவர்கிட்ட நெருங்கவே ஆரம்பிச்சேன். மறுபடியும் அவன் வந்துட்டான். இதனால அவர்கிட்ட என்னால ஒட்டவே முடியலக்கா. அவர் ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. ஆனா அவர்கிட்ட என்னால நெருங்கவே முடியலக்கா.
இவ்ளோ பிரச்சனை நடந்தும் அந்த சனியை உன்னை விடலையா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குக்கா. முதல்ல இந்த விஷயத்த போஸ் மாமா கிட்ட சொல்லணும். அந்த ராஸ்கலை நல்லா போட்டு அடிக்க சொல்லணும். முதல்ல போய் சொல்லுக்கா. வேணாமா, தப்பு தப்பு. நாம அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஏங்கா அப்படி சொல்ற? ஆமா விஜய், இந்த விஷயம் போஸ் மாமாக்கு தெரிஞ்சா அவர் அவனை அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. அதுக்கப்புறம் இது கோபிக்கு தெரிய வந்தா நிறைய சிக்கல் வந்துடும். அதை நாம சரி பண்ணவே முடியாது. என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. விஜய், ஒரு போட்டோல சாதாரணமா லீலாவும் செல்வமும் நின்னதுக்கு ரவி நம்ம கிட்ட என்ன கேட்டாரு? குடும்பமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கன்னு கேட்டார்ல. பிரச்சனை பெருசாகி கோபிக்கு இதெல்லாம் தெரிய வந்தா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சே என்ன ஏமாத்திட்டீங்கன்னு கேப்பார்ல. அப்புறம் நம்மளால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அக்கா, இப்போ என்னதான்க்கா பண்ண சொல்ற? இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நீ எல்லா உண்மையும் மறைக்காம கோபி கிட்ட சொல்லிடு. என்னக்கா நீ எப்படி சொல்ற? ஆமா விஜய், ஆமா, இதுதான் நல்ல வழி. அவர்கிட்ட சொல்லணும் தான்க்கா நினைக்கிறேன். ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலையாவே இருக்குக்கா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒருவேளை இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஒரேடி அவர் ஒதுக்கிட்டாருன்னு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்க்கா. அழாத விஜய், அழாத. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. கோபி உன் மேல எவ்வளவு பிரியத்தை வச்சிருக்காரு. அவர் உன்னை ஒதுக்கிட மாட்டாரு. நீ உண்மையெல்லாம் சொன்னா அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு உன்னை நல்லபடியா வச்சுப்பாரு. எனக்கு தெரியும், எனக்கு கோபி மேல நம்பிக்கை இருக்கு. நிஜமாவாக்கா சொல்ற? ஆமா விஜய், இந்த பிரச்சனை தீரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. நீ உன் மனசை விட்டு எல்லாத்தையும் கோபி கிட்ட சொல்லிடு. சரிக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணி, நான் போ. அண்ணி லேட் ஆச்சு, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேன். இது பாரு, நான் சொன்னது அப்படியே செஞ்சிரு. நான் வரேன். வாங்க போலாம் செல்வம். விஜய் வரேன். என்னடா அழகுக்குளம் ஜமீன்தார்னு சொன்னாங்க, இவனை இங்க பார்த்தா பொட்டலம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏய், உன் சகல கோபி உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? இங்க ஒரு எழுச்சவாயன் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கான், வந்துட்டு நீ நான் சேர்ந்து அவனை மொட்டை போட்டுடலான்னு. என்ன நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, காதுலே வாங்கிக்காம ரொம்ப தெனாவட்டா பொறுப்பா பருப்பா வேலை பார்க்கறாரு. ஆனா ஆக்டிங்ல ரொம்ப மோசமான நாடகக்காரனே. டேய், இவனடா இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கான். மீசைக்கு தகுந்த மாதிரி ரோஷத்தை காணுமே. ரோஷம் இல்லாதவனுக்கு மீசை எதுக்கு? நீ கடையில் போய் பிளேடு வாங்கிட்டு வா, நாமளே எடுத்துருவோம். டேய், என்னடா அவன் செட்டே ஆக மாட்டேங்கிறான்? என்னண்ணே, நம்ம இவ்வளவு பேசுறோம், அவனுக்கு கோவமே வர மாட்டேங்குது. வர வைக்கிறேன்டா, வேற எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்? ஒரு ரியாக்ஷனையும் காணுமே. ஏண்ணே பொட்டை பொட்டைன்னு சொல்லுவானுங்களே, அப்படின்னா என்னண்ணே? ஏய், இவன் தாண்டா அது. சரியா சொன்னீங்கண்ணே. ஒண்ணு பண்ணுவோம், இவனுக்கு ஒரு சேலை வாங்கி கட்டி விட்டா நீங்க சொன்னது அப்படியே பக்காவா இருக்குண்ணே. டேய், நம்ம கார்மெண்ட்ஸ்ல சேலை இல்லடா, என்னடா பண்றது? பிளேட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்கல்ல, அதோட சேலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா, நாமளும் இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு துரத்தணும்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் பலிக்கல. சகலைங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன பண்றதுண்ணே,
இவனும் இவன் சகலையும் சேர்ந்து ஏகப்பட்ட டெக்னிக் வச்சு மேனேஜருக்கு நல்லா குள்ள போட்டு வச்சிருக்காங்க. டேய் குள்ள போட்டாலும் நல்லா போடுறானுங்கடா. இவனுங்க குடும்பம் வழக்கம் அப்படி போல. இந்த விஷயத்துல இவனுங்க 2 பேரையும் மிஞ்சவே முடியாதுடா. சோக்கா நடிக்கிறானுங்க. ஏய் குடும்பம்னு இவன் குடும்பத்தை சொல்றியா இல்ல அந்த சூப்பர்வைசர் குடும்பத்தை சொல்றியா? அண்ணே எதுக்குண்ணே குடும்பத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு? ஏய் இவன் குடும்ப லட்சணம் அப்படிடா. இவனை விடுறா அந்த சூப்பர்வைசர் இருக்கானே அவன் குடும்பம் ஒரு குரங்கு கூட்டம். கரெக்டா சொன்னீங்கண்ணே. அவன் பொண்டாட்டி விஜய் இருக்காளே அவ பயங்கரமான ஆளு. யாரை வேணாலும் கரெக்ட் பண்ணிடுவா. என்ன பண்றீங்க? ஏன் இப்படி அறிவுட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட்டா நான் உயிரோட வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. தனமா பேசாதீங்க. இந்த வேலைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு இந்த வேலை போச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? வேலை பார்க்கிற இடத்துல உங்க ரவுடித்தனத்தை காமிக்கிறது. அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என்ன வேணாலும் பேசட்டும். நம்மள பிடிக்காதவன் 1000 வார்த்தை பேசுவான். நம்ம பொறுத்தா ஆனும். நம்ம நிலைமை அப்படி. நம்மளுக்கு ஒரு தரம் இருக்குல்ல. வேலை பார்க்கிற இடத்துல வச்சு கை நீட்டி இருக்கீங்களே, என்ன பண்ண முடியும்? இன்னும் முரட்டு தரத்தை விடல ஊர் பத்தியும் காமிச்சிட்டீங்க. அவன் என்ன பத்தி என்ன பேசினா முடிஞ்சு போயிருப்பேன். நான் விஜய் பத்தி பேசிட்டான். விஜய் பத்தி என்ன பேசினா? விஜய் நம்ம விஜய் யாரை வேணா கரெக்ட் பண்ணிடுவான்னு சொன்னா